கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மேம்படுத்துவாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகமலம் தந்து தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவழிக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர், ஜீவன் சுகமலம் தந்து தேவைகளை சந்தித்தீர். இந்த ஆண்டவரை காலவழியில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்களோடு பேசுவீராக. விட வார்த்தைக்கு செவி சாய்க்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க ஆண்டவரையே பின்பற்ற தேவன் கிருபை செய்யுங்க. எல்லாருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கத்தர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்தர் எங்களோடு இடைபடுவீராக. நல்ல நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதிக மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் chapter 13 verse 5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இக்கட்டில் இருக்கிற தாவீது அந்த இக்கட்டு சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை எழுதுகிறது நம்ம வாசிக்கிறோம். அல்லது பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய கிருபை மாறாது, ஆண்டுடைய கிருபை விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை மாறாது என்று சொல்லி வேதத்துல அநேக வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாதுன்னா யாருக்கு மாறாது? அல்லது யாருக்கு அவர் தம்முடைய கிருபையை அளிக்கிறார்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபேசியர்ல சொல்லும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கிருபையினுடைய மேன்மையை அநேக இடங்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவருக்கா ஊழியம் செய்கிறோம், நீதிமானா வாழ்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம். இது எல்லாம் கிருபையினால மாத்திரமே உண்டாகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ கிருபை இல்லாம நம்மளால தேவனுக்கான காரியங்களை எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த கிருபையை ஆண்டவர் யாருக்கு தருகிறார், அல்லது எதை செய்யும் போது அந்த கிருபை நமக்கு நேராய் வருகிறது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில ஒரு 5 காரியங்களை நம் இந்த காலவெளியில தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் உம்முடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய கிருபை மாறாது, என்னை கைவிடாது, எனக்கு அற்புதம் செய்யும். 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். அப்போ கிருபையை பற்றி கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு 5 காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வராக. முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 52:8. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதமா இது காணப்படுகிறது. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் என்ன பண்றேன்? இருக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையில இந்த கிருபையை நாம் நம்பும் போது இந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. அல்லது ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார், அல்லது அவருடைய கிருபை ஆலயத்திலிருந்து துவங்குகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது. ஆனா முதலாவது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நம்மை தம்முடைய ஆலயமாய் மாற்றுகிறார். இங்க தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு தேவனுடைய கிருபையை என்றைக்கு என்ன பண்றேன்? நம்பி இருக்கிறேன். அப்ப ஆலயத்துக்கு வந்து வர வைக்கிறதே தேவனுடைய கிருபை தான். அப்ப ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாம் விண்ணப்பிக்கிற வேளையில தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆலயத்தை தவறாமல் நேசித்து
ஆலயத்தை கனம் பண்ணி ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கிருபை நம்முடைய முயற்சியினால் அல்ல, அது தேவனுடைய இரக்கத்தினாலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் முறையாய் செய்கிற வேளையில அந்த கிருபையை தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? தர வல்லவராயிருக்கிறார். நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்னைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆலயத்துக்கு போகாம நம்ம வீட்டிலே இருந்துட்டு கர்த்தருடைய கிருபை எங்களை காப்பாற்றும் சொல்லுகிறதை வேதத்திலே நம்ம காண முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவரை தொழுது கொள்ளும் போது அவரை தேடுகிற யாவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். அப்ப இவரை தேடுகிற அந்த அனுபவம் ஆலயத்துக்கு வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆலயத்துக்கு வருகிறதை நாம் தடை செய்யாதபடி நாம் கடந்து வருகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஆலயத்தில் விளங்க பண்ணுகிறார். Psalms chapter 36 verse 7 and 8. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அது எங்க அருமையானது? அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டுகளின், அப்படின்னா ஆலயத்துல வந்து என்ன பண்றாங்களாம்? வந்தடைகிறார்கள். நம்ம தனிப்பட்ட நேரத்துல வீட்டுல ஜெபிக்கும் போதும் அது ஆண்டுடைய செட்டைகளின் கீழே இருக்கிறோம். விசேஷமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது சங்கீதம் 91:1 நமக்கு தெரியும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளை வந்து என்ன பண்றாங்களாம்? நிழலிடுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அருமையான கிருபையை ஆலயத்துல நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல அப்படியாய் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்துல உமது ஆலயத்துள்ள சம்பூரத்தினால் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? திருப்தி அடைவார்கள். ஆலயத்துல என்ன சம்பூர்ணம் இருக்கும் அப்படின்னா ஆலயத்துல தேவனுடைய கிருபை இருக்கும். அந்த கிருபை நம்மை திருப்தி அடைய செய்கிறதா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லும் போது, பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு என்ன பண்ணும்? போதும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க பவுலை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல ஆலயத்துக்கு வருகிறதை நாம் ஒரு கவனமாக கொண்டு கனமாக கொண்டு அதை நாம் செயல்படுத்த வரும்போது ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற முதல் படிக்கு நேராய் ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகள், ஏதோ வர்றோம், உட்கார்றோம், போறோம், 4 வாரத்துல 1 வாரம் வரோம், 3 வாரம் வரோம், 2 வாரம் வரோம், அப்படி இல்லாதபடி அதை மகிமையாக எண்ணி, ஓய்வு நாளை ஆசரிப்பு நாளை மகிமையாக எண்ணி அதை நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். அவங்க மேல ஒரு தயவும் இரக்கமும் ஆண்டவருக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 119 81ஆம் வசனம். Psalms 119 verse 81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபை என்ற வார்த்தையில ரட்சிப்புன்னு சொல்லி பல இடங்கள்ல வேதம் சொல்லப்படுகிறது. உம்முடைய ரட்சிப்பு அல்லது உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபைக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு நான் என்ன பண்றேன்? காத்திருக்கிறேன். ஆலயத்துக்கு வந்த அநேகர் வசனத்தை கவனிப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய கிருபை இன்னும் அளவில்லாமல் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆலயத்துக்கு வர்ற எல்லாருமே வசனத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனா ஆலயத்துல ஏன் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார்னா வசனத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். அப்ப நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஜோமன் சொல்லப்படுகிற பிரசங்கங்கள், வசனங்கள், வாக்கியங்கள் எங்க உள்ளத்துல பதியத்தக்க விதத்துல ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுகிற வேளையில உம்முடைய வசனத்துக்கு நான் என்ன பண்றேன்னா காத்திருக்கிறேன். அப்படின்னா என் இருதயம் திறந்திருக்கிறது, என் சிந்தை விழிப்பா இருக்கிறது, நான் அதற்காய் என்ன பண்றேன்? இயங்குகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 36 10ஆம் வசனத்துல Psalms 36 verse 10. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும்
செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியும் என்ன பண்ணுங்க, பாராட்டியறலும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை அறிந்தவர்கள் மேல் அப்படின்னா வேத வசனத்தை அறியும் போது ஆண்டவரை நம்ம என்ன பண்றோமா, அறிந்து கொள்ளுகிறோம். நிறைய பேருக்கு ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசை. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. வேத வசனத்தை நாம் கவனிக்கும் போது நான் அதற்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்ப வேத வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது ஆண்டவரை அறிய மனமுள்ளவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டடைவீர்கள். ஆண்டவர் எப்படி தேட முடியும்னா அந்த வசனத்தை அறிகிறதுக்கு பேரு தேடுதல். வசனத்தை அறிய 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 நம்முடைய செவிகளை சாய்க்கும் போது ஆண்டவரை தரிசிக்க முடியும், அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், காண முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது வர்றதுக்கே கர்த்தர் கிருபை தர்றாரு. வந்தவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஏன் என்றால் அவர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிருபை தருகிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய விதம் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. வேதத்தின் மூலமா தான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அநேக பிரசங்கங்கள் இருக்குது, கேட்கும் போது நம்ம ஆண்டவரை அறிஞ்சு கொள்கிறோம். ஆனா வேத வாக்கியங்களை நம்ம கேட்கும் போது, வசனங்களை படிக்கும் போது ஆண்டவரை நம்ம என்ன பண்றோமா, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையை. அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவுன்றது வேத வசனத்தை கேட்கிற ஒரு நிலைமை. அப்படியாய் அதுக்காய் வாஞ்சையாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் அவளுக்கு என்ன பண்றாரா, கிருபையை ஆண்டவர் அளிக்கிறார். அல்லது அவருடைய கண்கள்ல அவங்க இரக்கம் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். பாவியா இருக்கலாம், அவங்க யாரா இருக்கலாம். இந்த வேத வசனத்தை அறிய தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற வேளையில, இன்னைக்கு உலகம் வேதத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பெருசா காட்டுது. ஆனா அவை ஒன்றுமே கர்த்தருடைய கண்கள்ல இருந்து நமக்கு இரக்கத்தை கிடைக்க பண்ணாது. வேதவசனம் ஒன்றுதான் தேவனுடைய கண்கள்ல நமக்கு இரக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஊழிய செய்யலாம், நம்ம பல விதமான நன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு செய்தாலும் ஆண்டவர் யாருக்கு கிருபை அளிக்கிறார், அல்லது ஆண்டவரை எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும், ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆலயத்தை தேடி வருகிறவர்களுக்கு தேவன் இரக்கத்தை தருகிறார். அந்த வசனத்தை கவனித்து அந்த வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார்? தாவீது சொல்றாரு, நான் உடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் கிருபையை நம்புறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த கிருபையினால அவங்க பாதுகாக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நடைமுறைகளின் வழியாய், இந்த பாதையின் வழியாய் நாம் செல்லும் போது, நாம் அந்த கிருபையை நம்பும் போது அந்த கிருபை நம்மை நிச்சயமாய் நம்மை வழிநடத்தும், பாதுகாக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 12 அதிகாரம் 2 வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 12 verse 2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த வசனம் இங்கிலீஷ்ல கிரேஸ் சில இடத்துல அப்படி இருக்கிறது. இதோ தேவனே என் ரட்சிப்பு அப்படின்னா, நீர்தான் எனக்கு கிருபை பாராட்டுக்கு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லது ஆண்டவரை நம்ம வசனத்தெல்லாம் நம்ம கேட்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வசனத்தை அப்படியே குருட்டாட்டமா விசுவாசிக்கும் போது, நம்ம பயப்படுகிற நேரத்துல ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மளோடு பேசுவார். அப்புறம் சொப்பனம் இருக்குது, அப்புறம் தரிசனங்கள் இருக்குது, அப்புறம் காதுல பேசுவார். முதல்ல அந்த வசனத்தை நம்ம அப்படியே ஒரு மனுஷனுடைய வாக்கை எப்படி நம்புகிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் 100க்கு 100 கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது, நிறைய பேர் வசனத்தை கேட்பாங்க ஆழமா, அந்த விசுவாசிக்கிற நிலைமையில தான் அங்க அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய தேவ வார்த்தைகள் எல்லாம் எனது சுத்த வெள்ளிக்கோப்பா இருக்கிறது. அதை குருட்டுத்தனமா அப்படியே நம்பினா அப்படியே நடக்கும். சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது, சில வியாக்கியானங்கள் இருக்குது, சில ஆழங்கள் இருக்குது, உண்மை. ஆனா வேத வசனத்தை அப்படியே விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல ஊழியக்காரர்கள் பலவிதமான வியாக்கியானங்களை தந்தாலும் நாம் வேத வசனத்தை முற்றிலுமாய் அப்படியே நம்புவது நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை வெளிப்படுத்த ஒரு காரணமா இருக்கிறது. அதை டவுட் பண்ணவே கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த காலத்திலும் தேவ வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது நடக்குமா, இந்த நேரத்தில் இந்த வசனம் இருக்குதேன்னு சொல்லி நம்ம யோசிக்காதபடி அதை நம்புகிற வேளையில கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:10 Psalms 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை என்ன பண்ணுமா, சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறது அப்படின்னா அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆலயத்துக்கு அநேகர் வருகிறவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி அதை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படும் போது கிருபை என்ன பண்ணுமா, அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லது அவங்க பயப்படுகிற காரியங்கள் நேரிடாதபடிக்கு, அல்லது அவருடைய ஜெபங்கள் தடைபடாதபடிக்கு அது கேட்கப்படும் என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. சின்ன 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 விஷயம்தான். ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அதிக நேரம் ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும். அதெல்லாம் அதுக்கப்புறம் மேலான அனுபவங்கள், அடிப்படை அனுபவங்களை நாம் அப்படியாய் சரியாய் செய்யும் போது அவருடைய கிருபை என்ன பண்ணுமா, சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ. நிறைய பேர் கர்த்தரை நம்பாம சுய முயற்சி, சுய பலன், சுய காரியங்கள் மேல அதிக நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவரை நம்பும் போது முற்றிலுமாய் நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் முற்றிலுமாய் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்துல சொல்றாங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும், உங்களை நீங்க நம்புங்க, உங்க மேல உங்க நம்பிக்கை வைங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்ன பண்ணுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு சொல்லல. அதுதான் உலகம் சொல்லுது. ஆனா தாவீது அதை கரெக்டா ஞானமா அந்த வார்த்தையை சொல்றாரு. உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் என்ன பண்ணுவேன், பாய்வேன். உம்மால மதிலை தாண்டுவேன். அப்ப தேவனை நம்பி இருக்கிறவனை அவன் செய்கிற காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். கிருபை சூழ்ந்து கொள்கிறது, அல்லது வெற்றி அவனுக்கு கிடைக்கிறது, அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அவனுக்கு பதில் கிடைக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எந்த விதத்திலுமே ஆண்டவரை நம்பி கண்ணை கட்டி காத்துல விடுற மாதிரி, கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி ஆண்டவரை நம்பி கால் எடுத்து வைக்கும் போது அந்த வசனத்தை அறிக்கை செய்து உண்மை நம்புகிறேன்னு சொல்லுகிற வேளையில ஆண்டவர் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுத்தர விரும்புகிறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அல்லது அந்த வசனத்தை நம்புகிறவனை அதை என்ன பண்ணுது, கிருபை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான அனுபவத்தின் வழியாய் தாவீது நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறான். அநேக இடங்கள்ல பவுலும் சொல்றார், நான் நிற்பதும் நெல்ம்பு நம்ம ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பவுல் ஆண்டவரை தரிசிச்சார், அவ்வளவுதான், ஒரு ஒளிப்பட்டது. அதுக்கப்புறம் வார்த்தையை, தேவ வார்த்தையை அதிகமா விசுவாசிச்சு அதன் மேல அவர் உறுதியா இருந்தபடினால அவருடைய வாழ்க்கையில தேவ கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் யாருக்கு கிருபையை தருகிறார் அல்லது கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நான்காவது எளிய வழிகள் என்ன? இந்த வசனத்தை நம்ம கேட்கிறோமே, விசுவாசிக்கிறோமே, ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிறோமே, அப்ப நிச்சயமா ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான்காவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 33:18 Psalms 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதல்ல நம்ம பார்த்தோம், ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அதை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மளை என்ன பண்ணுகிறது, சூழ்ந்து கொள்கிறது. வெறும் விசுவாசத்தோடு நின்று விடாதபடி பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிற வேளையில, அல்லது கீழ்ப்படுகிற வேளையில, அல்லது கேட்ட வசனத்துக்கு நம்ம பயப்படுகிற வேளையில, சில வசனங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது, சில வசனங்கள் நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு ஏதுவா என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அப்படின்னா என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி ரட்சிக்க விடுவிக்கவும். ஆண்டவரை விசுவாசிக்கிற அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிற பயம் வேணும்.
விசுவாசத்துல நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சுயமாய் செய்யாதபடி, கர்த்தருக்கு விரோதமானதை செய்யாதபடி, கர்த்தருடைய கட்டளையை மீறாதபடி ஆண்டவருக்கு நம்ம பயந்து முற்றிலும் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஆத்துமாக்களை விலக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். மரணமே வந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாம அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாது, ஒன்றும் நேரிடாது. அதனால்தான் பவுல் சொல்றார், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்கள் என்ன பண்ணாதான், சேதப்படுத்தாது. அந்த அளவுக்கு ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு மேல, அந்த கிருபைக்கு கண் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. தேவ இரக்கமுள்ள அந்த இரக்கம், இந்த இரக்கமுள்ள கண்கள், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் நடைபெறாது. அந்த விசுவாசம் எப்ப வரும்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இன்னைக்கு நிறைய விசுவாச வீரர்கள் தேவனுக்கு என்ன பண்றதில்ல, பயப்படுறதில்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரருடைய பட்டியல் நிறைய காரியத்தை நம்ம சொல்லப்படுகிறது. ஆபிரகாம்ல இருந்து நிறைய சொல்லப்படுகிறது. ஆனா இவங்க எல்லாமே ஒரு சின்ன 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 காரியங்களை அவங்க மாம்சத்தை செஞ்சாங்க. ஆனா நம்ம அப்படிப்பட்டவர்களா இராதபடி ஆண்டவர் நமக்கு முன்னுதாரணமா என்ன பண்றாரு, காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படிந்து பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது மரணம் வந்தாலும் அவங்க ஆத்மாக்களை விலக்கி விடுவிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுது, பெரிதா இருக்கிறது. பஞ்சம், வெள்ளம், பூமி, கொரோனா எது இருக்கட்டும், அந்த பயப்படுகிற ஆத்மாக்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலான்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இந்த கர்த்தருக்கு பயப்படுதலுடைய மேன்மை குறித்து என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. சுயமாய் சுய சுத்தமா நம்முடைய இஷ்டத்துக்கோ நம்முடைய விருப்பத்தின்படியோ கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தை அவருடைய காரியத்தின்படி செய்யும் போது நம்மை ஆண்டவர் விடுவிக்க வல்லமுடையவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 147வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Psalms 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல Psalms 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறாரா, பிரியமா இருக்கிறார். அல்லது கர்த்தர் அவளுக்கு கிருபை அளிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. அப்ப தேவனுக்கு பயப்படுறதுலாம் என்ன, நீதிபதியில சொல்லுகிறது, கர்த்தருக்கு படுற பயம் ஞானத்தின், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி அநேக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன, அதோடைய அடுத்த டெபினேஷன் என்ன, அதோடைய அர்த்தம் என்னன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த நிலைமையில நம்ம காணப்படும் போது நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் மரணத்திற்கும் பஞ்சத்திற்கும் கொலை நோய்க்கும் சாபத்திற்கும் சத்துருக்கும் விலக்கி ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகாப்பை ஆண்டவர் தம்முடைய கிருபையின் மூலமாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமானுக்கு விரோதமாய் உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்கள் என்ன பண்ணுமா, வாய்க்காமல் போகும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதோ, ஒரு பக்கம் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம், ஒரு பக்கம் தெய்வ வார்த்தையை கேட்கிறோம், விசுவாசத்தோடு நம்ம விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். அதே நேரத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், ஒரு நல்ல ஒரு வசனம் நீதிமொழியில் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கிருபையை, அவங்களுடைய சில நேரத்தில் ஜெபிக்க முடியுது, சில நேரத்தில் ஜெபிக்க முடியல, சில சூழ்நிலைகள் வருது, சில நேரத்தில் நம்ம கவலைகள்ல பிரச்சனைகள்ல போராட்டங்கள் இருக்கிறோம், சில நேரத்தில் நமக்கு திடுக்கிட காரியங்கள் வருகிறது. ஆனா அவை நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரா, கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில அந்த கிருபையை ஆண்டவர் யாருக்கு அளிக்கிறார் என்று நம்ம வாசிக்கும் போது யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், புக் ஆஃப் ஜூட் சாப்டர் 1:21, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், புக் ஆஃப் ஜூட் சாப்டர் 1:21, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய காரியங்கள ஒரு காத்திருக்கிற நிலைமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த உடனே தேவ கிருபை வேணும் அப்படின்னா கிடைக்காது. கொஞ்ச நேரம் சில காரியங்களுக்காக காத்திருந்து மாத கணக்குல
வாரக்கணக்கில் வருடக்கணக்கில் தேவனுடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சும் போது அந்த காத்திருக்கிறவர்களுக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம், வெயிட், ஆண்டவருக்காக உலக மனுஷனுக்காக சில காரியங்களை சொல்றாங்க, ப்ராமிஸ் பண்றாங்க, நம்ம இதெல்லாம் இருக்கிறோம். அந்த சொன்ன டேட் வர்ற வரைக்கும் நம்ம அவங்கள கேட்கறதில்ல, டிஸ்டர்ப் பண்றதில்ல. நம்ம கஷ்டமான சூழ்நிலையும் நம்ம அப்படியே காத்திருக்கிறோம், அமைதலா இருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய பாதத்துல காத்திருக்கிற வேளையில ஆண்டவர் தன்னுடைய கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். சில நேரத்துல அது கால தாமதம் ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமா இதை என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். சீஷர்கள் போய் சொல்றாங்க, காணா ஒரு கல்யாணத்துல ரசம் குறைஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என்ன பண்ணுங்க, வெயிட், கொஞ்ச நேரம் காத்துருங்க. அவங்க அமைதியில இருந்தாங்க. அந்த வேலை வந்தபோது அந்த காரியங்கள் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதுல ஒரு பரிபூர்ணம், முழுமை ஆண்டவர் அற்புதம் செய்தார். சில காரியங்கள்ல ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில விளங்கணும்னா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது கத்த நமக்கு கிருபை தர வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயிரை என்ன பண்ணுவாங்க, அதையே நோக்கமாக, தரிசனமாக, திட்டமாக, லக்காக, விருப்பமாய், வாஞ்சையாய், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் நான் அதையே நாடுவேன் சொல்லி தாவீது காத்திருந்தது போல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை தம்முடைய கிருபையினால நிரப்பி என்ன காரியங்கள் நமக்கு வேண்டுமோ ஆண்டவர் கிருபையாய் அதை அருளி செய்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 43:5 Psalms 43:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Psalms 43:5 இந்த வசனம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி என்ன பண்ணு, காத்து, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காத்திருக்கும் போது அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பை வருகிறார், நம்முடைய முகத்துக்கு கிருபையை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். சில ஆத்துமாக்கள் ஆண்டவர் காத்திருக்கும்படி என்ன பண்றாரு, விரும்புகிறார். அவங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை மறப்பதில்லை. ஆண்டவர் அவருடைய கிருபை அவர்களுக்கு என்ன பண்றாரு, தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்கள்ல ஆண்டவருடைய கிருபை சீக்கிரமாய் விளங்குது. சில காரியங்கள்ல நம்ம காத்திருந்து தான் என்ன பண்ணணும், அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அற்புதத்தையும் சுகத்தையும் அவருடைய நன்மையும் அவர் அருளுகிற ஈவையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காத்திருக்குதல், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் ஆபிரகாம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் காத்திருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு, செய்தார். நம்முடைய முற்பிதாக்களா இருக்கட்டும், சீஷர்களா இருக்கட்டும், காத்திருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் அவருடைய பரிபூர்ண இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். காத்திருக்கிறதுனா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும். அந்த வசனத்தை சொல்லி அதை இருதயத்துல விசுவாசித்து ஆண்டோடைய பாதத்துல அப்படியே அமர்ந்திருக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமா ஏற்ற காலத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி ஆண்டவர் மரியாதை வாழ்த்துனது சாதாரண அல்ல. ரொம்ப நாட்கள் அவங்க ஆண்டவருடைய பாதத்துல என்ன பண்ணாங்க, இந்த பரிசுத்தர் பிறப்பாருன்னு சொல்லி ஆயத்தத்தோடு காத்திருந்தாங்க. கர்த்தர் அவளுக்கு இறக்க என்ன பண்ணாரு, செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுத்திகரித்து கொண்டு ஆவலாய் தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிற வேளையில ஆண்டவருடைய சமயமும் ஆண்டவருடைய காலமும் வரும்போது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நமக்கு அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்களை ஆண்டவர் உடனே தர்றாரு, சில காரியங்களை அவர் காத்திருக்கும்படி விரும்புகிறார். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு அற்புதம் என்ன பண்றாரு, செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறாரே, நாங்களும் உங்க கிருபையை நாங்க நம்புறோம். ஆனா இந்த வழிகள், இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பின்பற்றும் போது நிச்சயமாய் நாங்கள் நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே உங்களுடைய கிருபையை இந்த மேல நம்பிக்கையா இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தி இப்படிப்பட்ட நபர்களுக்கு, ஆத்மாக்களுக்கு, இப்படிப்பட்ட வழியில நடக்கிறவர்களுக்கு நீருடைய கிருபை நன்மையை வழங்காதரார் சொல்லுகிறபடி கிருபையை வழங்காமல் இருக்க மாட்டீர் ஐயா.
நிச்சயமாய் உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய ஆண்டவரை தயவு, ஒத்தாசை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆண்டவரே, நாங்கள் மேற்கொண்டு கேட்ட அந்த வழிகளின்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் காணப்படுகிற வேளையில வார்த்தையை கேட்கிற எங்களை செவி சாய்த்து அதை விசுவாசித்து பிறகு அதுக்கு நாங்கள் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய காலம் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல ஆண்டவரே நாங்கள் கிருபை எதிர்பார்க்கிறோமோ அல்லது அதிசயத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய சகல கற்பனைப்படி கீழ்ப்படியவும் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே, சுயமாய் அல்ல தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்துல நான் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியர்கள் சொல்கிறபடி அந்த கிருபைக்கு காத்திருந்து நாங்கள் அமைதலா இருக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்தி கனப்படுத்துகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரியாள் கிருபை பெற்றது போல, நோவா கிருபை பெற்றது போல இந்த நாட்கள்ல கர்த்தாவே, என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபை எல்லா விதத்துல போதுமானதாய் ஆண்டவரே தக்க விதத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை நாங்கள் ஒரு விஷயம் ஆராய்ந்து அறிந்து நிதானித்து அறிய எங்களை சீர்தூக்கி பார்க்க இந்த வழிகளை நாங்கள் ஒன்றாவது தவற விடாதபடி இதை நாங்கள் பின்பற்ற தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிருபை பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.